வணக்கம், நான் தான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்ரீலங்கன் டெசர்ட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நம்ம நார்மலாக வந்து தேங்காய் பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்ரீலங்கன் டெசர்ட் என்ன பண்ண போகிறேன்னா வத்தலாப்பம், அதாவது கொஞ்சம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செயலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வத்தலாப்பம் தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் 180 ml, முட்டை 3 நம்பர், வெல்லம் 300 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், விப்பிங் க்ரீம் ஃபார் கார்னிஷ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். வத்தலாப்பம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பாட்டில் போடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி போடுறேன். இந்த தண்ணியோட அளவு எனக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், தண்ணி அதிகமான இந்த வெல்லம் சிறப்பு தின் ஆகிடுச்சுன்னா பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வராது. நான் 300 கிராம் ஜாக்கரி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதில் 225 கிராம் ஜாக்கரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 75 கிராம் வந்து தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த முட்டையை உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே இந்த பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணுறோம். இந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் பால் யூஸ் பண்ணல, ரெடிமேட் தேங்காய் பால் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் பால் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் நல்ல திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெல்லம் சிறப்பு, அதாவது 300 கிராமில் 225 கிராம் வெல்லத்தை வந்து சிறப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிறப்பை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி பேட்டர் ரெடி ஆகிடும். இந்த பேட்டர் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துடணும். இதுக்கு பிறகு மீதி உள்ள 75 கிராம் அந்த வெல்லத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்கான பாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த திக்கான பாவு ரெடி பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி மோல்டில் போடுங்க. மோல்டில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. எதுக்காக 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விடணும்னு சொல்கிறேன்னா, அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பக்குவம் வரணும். அதுக்கு பிறகு தான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பேட்டரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெயினர் வச்சு ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டால் அந்த ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் வெள்ளத்தில் இருக்க மண், இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான வத்தலாப்பம் கிடைக்கும். இப்போ இந்த பேட்டரி போட்டிருக்கேன். போட்ட பிறகு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. எதுக்காக சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் குக் பண்ணும்போது அந்த ஸ்டீம் வந்து டேரெக்டாக அந்த பேட்டரில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் இந்த கடலை தண்ணி, அதுக்கப்புறம் பேஸு இந்த பேட்டரை உள்ளே வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 30லேருந்து 45 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த வத்தலாப்பம் ரெடி. பார்த்தீங்களா, நல்லா ஸ்டீம் ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி கவர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வத்தலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்தலாப்பம் ரெடி பண்ணி முடித்த பிறகு கையில் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருந்ததுன்னா அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விடுங்க. வெளியே வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 3 to 4 hours கழித்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு நைஃப் எடுத்து சைடெல்லாம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு டீமோல் பண்ணால் உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டைலில் வத்தலாப்பம் ரெடி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். பேசிக்காக வந்து நம்ம வீட்டில் வெல்லம், தேங்காய்லாம் எல்லா ப்ரிப்பரேஷனும் யூஸ் பண்ணுவீங்களே, இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் விப்பிங் க்ரீம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லாதவங்க டேரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.
என்னங்க இந்த வத்தலாப்பம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம்ல. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கிச்சன் போங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுவோம். நான் இன்றைக்கி ஓடிஜி யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதே ப்ரிப்பரேஷன் டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அதே பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.